அதை ஏன் கேட்குற? இந்த பொண்ணு இருக்கால சரியான கோவக்காரி. சாணியை கரைச்சி மூஞ்சில் மட்டும் இல்லை, கோவம் வந்தால் வாயிலே ஊற்றுவா. உட்காரு சொல்கிறேன். நேற்று முனியாண்டி பொண்டாட்டி இருக்கால, அவன் என்னை விளக்கு மாத்த கொண்டு அடிச்சிட்டா. போன வாரம் செல்லம்மா மக சாப்பிட மாட்டேன்ட்டா. சாப்பிட மாட்டேன்னு கமலா நேரா போனா செல்லம்மா மகிட்ட போயிட்டு, சோற நீதுங்கிறியா இல்ல நான் திங்கவா அப்படின்னா. உடனே அந்த பிள்ளை கிண்ணத்தை பிடிக்க, கிண்ணத்துல இருக்கிற சோத்தை பிடிக்க லவக்கு எடுத்துட்டா. அதனால பார்த்துக்கிட்டே இருந்தேன். நேற்று என்ன பண்ண, அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தேன். முனியாண்டி பொண்டாட்டி அவன் மகளுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தான். பால் கொடுத்துக்கிட்டு தான் குடிக்க மாட்டேங்குது. நான் நேரம் அந்த குழந்தைகிட்ட போல, பாப்பா 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 சொல்லி தொலைடன்னு சொன்னால இவ வந்து வேலுநாச்சியாருடைய பேத்தியா. கோவம் வந்தா யாருன்னு பார்க்க மாட்டா, புளிர்னு செவிட்டிலே கொடுப்பா. பாப்பா பாப்பா பாலடி குடிக்கிறியா இல்லடா குடிக்க வாடி கேட்டேன். இதுல என்ன தப்பு சொல்லுங்க? தொண்ணூற்றி சென்னைக்கு போனேன், நடித்து எப்படியாச்சும் ஹீரோ ஆகணுன்ட்டு. போய் அங்கங்கே கஷ்டப்பட்டு அப்படியே வேலை செஞ்சு கேப்டன் விஜயகாந்த் ஆஃபீஸ் பையாக சேர்ந்தேன். 100 அடி ரோட்டில் ராவுத்தர் பிரின்ஸ் இருந்துச்சு. அப்படியே கஷ்டப்பட்டு காலங்கள் போய்கிட்டு இருந்தது. சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஹைட்டும் இல்லை, அழகும் இல்லை, வெயிட்டும் இல்லை, அப்படியே உடம்பு இருக்கும்ல அப்படியும் இல்லை. அதனால் நிறைய பேர்த்துட்டு வாய்ப்பு கேட்டேன், யாருமே எனக்கு வாய்ப்பு தரல. சினிமாவில் எனக்கு மேனேஜர்லேருந்து எனக்கு நிறைய டைரக்டருங்க நிறைய பேர் பழக்கம். அவ்வளோ பழக்கம் இருந்துமே எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்படியே காலங்கள் போயிடுச்சு. எனக்கு 40 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. என்னடா பண்ணேன், நம்ம மெட்ராஸுக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும்னு வந்தால் நம்மளால் நடிக்க முடியலையே, வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலையே, நம்ம எல்லாத்துலேயும் தோத்துட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நானும் யோசித்தேன், சரி நம்ம ஏன் யூடியூப்பில் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நிறைய வீடியோ நடித்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு என்னென்னா, நீங்கள் யாரும் எனக்கு பணம் காசு கொடுத்து உதவி செய்ய வேண்டாம். நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். எனக்கு உண்டான வாய்ப்பை நானே உருவாக்கிக்குவேன். அந்த உருவாக்குறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. தயவுசெய்து என் அன்பு தமிழ் மக்களே, என் உறவுகளே, எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். அது போதும். நன்றி.